ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்குறோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் சண்பகலியம்மன் கோவில் மேட்டில் இருக்கிற ஒரு அக்ஷயா கஃபே அப்படிங்கிற ஒரு டீ ஷாப்க்கு தான் வந்திருந்தோம். அங்கே ஈவினிங் டைமில் வந்துட்டு நல்லாவே இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாமேவும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே சூப் எல்லாமே நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு சூப் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மஸ்ட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த வாழைத்தண்டு சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நிறைய பெப்பர் போட்டிருப்பாங்க. ஸோ குடிக்கிறதுக்கு ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நாங்கள் குடிச்சு முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டோம். இந்த கஃபே இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. செண்பகலியம்மன் கோயில் மேட்டில் வந்துட்டு இருக்குது அக்ஷயா கஃபேன்னு சொல்லிட்டு நம்ம தூத்துக்குடி ரோட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வேலாயுதபுரம் ரோட்டு வழியே கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படி கூடி போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் நாங்கள் அப்படி கூடி தான் வரணும் அப்படின்ட்டு கடவுள் டிசைட் பண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி கூடி போனோம். பைபாஸில் வந்துட்டு ஒரு ஓரமாக சாக்கு பையில் கொண்டு வந்து நாய்க்குட்டிங்களை போட்டிருக்குறாங்க. அந்த நாய்க்குட்டிங்க ஒன்று ஒன்றா நடந்து ரோட்டு மேலே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நாங்களும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம். நிறைய லாரி பஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி அந்த ஒன்று ஒன்றா வெயிட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படியே போணுச்சுன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வண்டியில் அடிபட்டிருக்கும். அதை பார்த்த உடனே வந்துட்டு எங்கள் சாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நாங்கள் போனவங்க வந்துட்டு திரும்பி வந்து அந்த நாய்க்குட்டி நம்ம வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம், ஸ்பேஸ் நிறைய கிடைக்கல அப்படின்ட்டு அதே கொண்டு வந்து சாப்பையிலே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ தான் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க வழக்கம். அந்த சாக்குக்குள்ளே இருந்தால் ஒரு குட்டியாக வெளியே வந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அதே சாக்குப்பையில் 5 குட்டியவும் திரும்பி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கொண்டுட்டு வரதுக்குள்ளே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நெளிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே வண்டியில் வச்சு தூக்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டில் வந்து சாக்கு பையை விட்டு வெளியே எடுத்தது தான் பாதி குட்டிங்க வெளியே கூட வரல. டயர்டில் வந்து பொத்துன்னு படுத்து தூங்கிடுச்சுங்க. அப்புறம் வீட்டில் இருந்த சாப்பாடில் கொஞ்சம் பாலும் தயிர் போட்டு பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பாத்திரம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பாத்திரம், சரி அதிலே வச்சிடலாம்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுங்களுக்கு சாப்பிட கூட தெரியல, முழக்க அப்படியே படுத்துருந்துச்சுங்க சாப்பாடு பார்த்த உடனேயும். அப்புறம் எங்கள் சார் அதை கல்லில் எடுத்து வச்சுட்டு பப்பிங்களை ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்து விட்டாங்க. அதை கொண்டு வந்து விட தான் அதுக்கு சாப்பாடே தெரிஞ்சிச்சு. அதை வாயை கொண்டு போய் சாப்பாடில் அமைக்க வச்சாங்க. அப்போ தான் அது சாப்பிடவே செஞ்சுது. ஸோ அதுக்கு தாண்டி வந்துட்டு அதுக்கு சாப்பாடோட ஸ்மெல்லு எதுவுமே தெரியலை, பசினே தெரியல முழுக்க சாப்பாடுனேவும். ஸோ வச்சோடனே அதுக்கு ஒன்று ஒன்றா நல்லா சாப்பிட சாப்பிட்டுச்சுங்க. அதே பாத்திரத்தில் நான் திரும்பி தண்ணி எடுத்து வச்சேன், அதையும் நல்லா குடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் போய் அதுக்கெல்லாம் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு நல்லா அதுகளே ஆக்டிவ் ஆகிடுச்சுங்க. வந்தோடனே எப்படி இருக்குங்களோன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோடனே குட்டிங்க எல்லாமே வந்துட்டு நல்லா ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பப்பி போட்டவங்க கண்டிப்பாக வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிற கோயில்பட்டி சரௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பப்பி சேஃபாக இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டேக் கேர் ஆஃப் யூ. ஸோ இந்த மாதிரி பப்பீஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபான பிளேஸில் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.